ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. 2024 to 2025 குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள். இவ்வாண்டு கிரக நிலைகள். குரு பகவான் ரிஷபத்தில் மே 1 அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார். கேது பகவான் கன்னியில், சந்திர பகவான் மகரத்தில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில், செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் சூரியன் புதன் மேசத்தில். இவ்வாண்டு கிரக நிலவரம். கிரக பார்வைகள். குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் 5, 7, 9. அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும். அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான், ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான 4 கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம். அப்போ சனி பகவான், அப்போ சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். இதேபோல் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இதேபோல் 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை, சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க. அப்போ சனி வந்து 3, 7, 10 பார்க்குறாரு. கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு. அடுத்து ராகு பகவான். ராகு கேது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால 2, 7, 11 எப்படி பார்த்தாலும் சரி, 2, 7, 11 அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும். அதே மாதிரி கேது, ராகுவோட பலனையே கேதும் செய்வார். இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா, மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு மாதக்கோள்கள், அவங்க 1 மாதம் 1.5 மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள். இவங்க பெயர்ச்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள். ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள், அங்கே உள்ள கண்ட்ரிகள் பாதிப்புக்குள்ளாகும். போர் பதற்றங்கள் நிலவும். இனி 12 ராசிக்குண்டான இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். 2024-25 குருப்பெயர்ச்சி பலன்கள். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரிய பகவான் தன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்வது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு. இவ்வாண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10இல் அமர்ந்துள்ளார். சிம்ம ராசிக்கு 5 குடையவர் 10இல் அமர்வது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடம் என்பது திரிகோணம், 10ஆம் இடம் என்பது கேந்திரம். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு. சிம்மராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். அது மேலும் மெருகூட்டும். இதுவரை சிம்மராசிக்கு தனத்தால், குடும்பத்தால், வாக்கால் இருந்த அனைத்து பிரச்சனையும் தடைகள் அகலும். அங்கு கேது அமர்ந்தாலும் குரு பார்வை இருப்பதால் அது யோகமாகவே அமையும். சிம்மராசிக்கு ராசியாதிபதி சூரியன் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருப்பதால், 9ஆம் இடம் என்பது தந்தை. அப்போ காரகம் சூரியன், காரகத்துக்குரியவன் காரகம் ஏறக்கூடாது. காரகத்துக்குரிய காரகம் சூரியன் அமர்ந்திருப்பதால் சிம்மராசிக்காரர்கள் தந்தை உடல்நிலையில் அக்கறை செலுத்தக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு இருக்கும். கண்டிப்பாக சின்ன சிறு பிரச்சனையிலேயே அதை நாம் செக்கப் செய்து சரியான மருத்துவம் எடுத்துக்கொண்டால் பெரிய பிரச்சனைக்கு போகாமல் பெரிய இதை தடுக்கலாம். சிம்மராசிக்காரர்களே, இவ்வாண்டு தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ஏன்னா ராஜான்னா சூரியன், அவங்க உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்துல 5 குடையவர் போய் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ 5, 10 காம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது முன்னோர்கள், பூர்வீகம்.
10ஆம் இடம் என்பது தொழில். அப்போது சிம்மராசிக்காரங்க இதுவரை எங்கள் அப்பா செஞ்ச தொழிலை செய்ய முடியல, எங்கள் தாத்தா செஞ்ச தொழில் செய்ய முடியல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா சிம்மராசிக்கு 5 கூடிய குரு போய் 10ல் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். அப்போ 5ம்னா சொல்லிட்டேன் பூர்வீகம். அப்போ பூர்வீக தொழிலை செய்யணும்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கிறவங்கள இந்த ஆண்டை பயன்படுத்தி முனைப்பை காட்டினீங்கன்னா அந்த தொழிலை செய்து அதிலேயே ட்ராவல் பண்ணலாம். ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை விடணுமா சார் அப்படின்னு. என்ன சார் 10ல் குரு வந்தாலே பதியை விட்டு கிளப்போம் அப்படின்னு ஒரு பாடல் சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற தொழிலை விட நம்ம சிறப்பான தொழிலுக்கு போனோம்னா ஒன்று இழந்தால் தானே ஒன்று கிடைக்கும். இப்போ பொலிட்டிக்கலே எடுத்துக்கிடுங்க. குமரி ஆனந்த பொண்ணு கவர்னராக இருந்தாங்க, அதை விட்டு தானே எலெக்ஷனுக்கு வந்திருக்காங்க எம்பி ஆகும்னு சொல்லி. அப்போ ஒன்று இழந்தால் தானே இன்னொன்று கிடைக்கிது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு பாதகம் பண்ணுற மாதிரி இன்னொரு தொழிலை கொடுக்கறதுக்காக இந்த இடத்த கிளப்புவார். அதை நம்ம பயன்படுத்தி சிறப்பாக அமைச்சு கொண்டால் பாதகம் நிகழாது. 5-10 தொடர்பு பூர்வீக தொழிலை அமையக்கூடியதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு. எங்கள் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தார் சார், எங்கள் தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சார், அந்த தொழில் எனக்கு வாய்க்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை கொடுக்கும் ஆண்டாக சிம்மராசிக்கு இவ்வாண்டு அமைஞ்சு உங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஆண்டாக அமையும். தொழிலில் உங்கள் முன்னோர்கள் செய்த தொழிலில் நீங்களும் டிராவல் பண்ணலாம். 2ஆம் இடத்தில் கேது, வாக்கு பலிதம் ஏற்படும் ஆண்டு. அதாவது வாக்கில் கேது இருந்தாங்கன்னா பாம்பு கொத்துன மாதிரி விஷம். அப்போது இவ்வாண்டு யாரையும் சிம்மராசிக்காரங்க திட்டாதீங்க தயவு செய்து. திட்டினீங்கன்னா அப்படியே நடக்கும். அதே மாதிரி நல்லது சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஏன் அப்படின்னா வாக்கில் கேது இருக்கிறதுனால நெகட்டிவ் நடக்குது. அதே வாக்கில் இருக்கிற கேதுவை குரு பார்க்கறதுனால நல்லது நடக்குது. அப்போ நல்லதே சொல்லுங்கள். உங்களால் 4 பேர் சிரித்தாங்க, 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அந்த நன்மை திருப்பி உங்களுக்கு எதிரொலிக்கும். உங்களால் 4 பேர் அழுதாங்கன்னா அந்த கண்ணீருக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். அதனால் நல்லதே சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கட்டும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வெற்றிஸ்தானம், வீரியஸ்தானம். சிம்மராசிக்கு 3 குடையவர் சுக்கிர பகவான். அவர் 9ல் அமர்ந்து 3ஐயே பார்ப்பதால் உங்கள் முயற்சி பலிதமாகக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். இதுவரை தாமத திருமணம், தாமத வேலையில் இருந்த தம்பி தங்கைகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக இந்த குருப்பெயர்ச்சி அனைவருக்கும் ஒரு சுப பலனை கொடுக்கும். வேலையில்லாத தம்பிக்கு வேலையும், திருமணம் இல்லாத தங்கைக்கு திருமணத்தையும் கொடுத்து உங்களை பொறுப்பை சுமக்க வைக்கும். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன். 3ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்தையே பார்ப்பதால் உங்கள் தொழிலே கம்யூனிகேஷனாக அமையலாம். இல்லை கம்யூனிகேஷன் மூலயமாக நம் தொழில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் அமைச்சுக்கொள்ளணும். நீங்கள் உடனே தொழிலானே கம்யூனிகேஷன் தான் போகணும் இல்லை, ஃபோன் கூட 3ஆம் இடம் தான். அப்போ 3ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிம்மராசிக்காரங்க இவ்வாண்டு உங்கள் பழைய ஃபோனை சேஞ்ச் பண்ணி புது ஃபோன் வாங்கினீங்கன்னா கூட அதனால் ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் நிகழும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சிம்மராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி செவ்வாய். இப்போ 4ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், தாயார், சொந்த பந்தம். அப்போ 8ல் அமர்ந்திருப்பதால் 8ஆம் இடம் என்பது விபரீத ராஜயோகம். அப்போ தாயாரால் திடீர் அதிர்ஷ்டம், சொந்த பந்தத்தால் திடீர் அதிர்ஷ்டம், படிப்பால் திடீர் அதிர்ஷ்டம். அதாவது 4ஆம் இடங்கிறது டிகிரி சொல்லுவாங்க இல்லையா, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு. அதெல்லாம் இப்போ இவங்களுக்கு வேலை செய்யும். 4ஆம் இடத்துல 8ல் இருக்கிறதுனால திடீர் யோகத்தால் அந்த படிப்புக்கு உண்டான வேலை அமைஞ்சு நம்மளை ஒரு செட்டில்மெண்ட் பண்ண வைக்கும். 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம். இப்போது சிம்மராசிக்கு 5 குடைய குரு 10ல். அப்போ 5 குடையவர் 10ல் அமர்வதால் 5ஆம் இடம் என்பது குழந்தை. அப்போ இந்த குழந்தைகள் பட்டம் பதவி பெறக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். 10ஆம் இடங்கிறது ராஜ்யஸ்தானம், தொழில் ஸ்தானம். உங்கள் குழந்தைங்க புதுசாக ஒரு தொழிலுக்கு போகிறது, ஒரு வெற்றி படைக்கிறது. ஏன்னா ராஜ்யம்னா வெற்றி. அப்போ இந்த மாதிரி அமையிறது. இல்லைப்பா நான் ஒரு அரசியலில் போகிறேன், ஏன்னா குருன்னா அரசியல், ராஜாங்க மந்திரி. தைரியமாக வாழ்த்து சொல்லி அனுப்புங்க. சிம்மராசிக்காரங்க குழந்தைங்க இவ்வாண்டு புதிய ஒரு பாதையை தொடங்கி அதில் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு உங்கள் பிளஸ்ஸிங் தேவைப்பாங்க, கண்டிப்பாக கொடுங்க, நல்லா இருப்பாங்க. சிம்மராசிக்கு 6ஆம் இடம் நோய் எதிர்ப்பு கடன். 6 குடைய சனி 7ல். அப்போ 6 குடையவர் 7ல் இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. 6ல் சந்திரன் இருப்பது அருமையோ அருமை. ஏன்னா சந்திரன் 3, 6, 11 இருந்தால்
அது ஒரு சிறப்பான ஆண்டு. அப்போது இந்த குருப்பெயர்ச்சியில் சிம்மராசிக்கு சந்திர பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் திருவோணத்திலேயே சஞ்சரிக்கிறார் 6ஆம் இடத்தில். அப்போ 6ஆம் இடம் என்பது என்ன? நோய், எதிர்ப்பு, கடன். அப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் தான் எடுத்துக்கணும். 6 குடையர் 7ல் போயிட்டார், அவர் தான் நோய்க்குரியவர். 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் சந்திரன் இன்னொரு வீட்டுக்காரரு. அப்போது 6ல் சந்திரன் இருந்தால் வேலையில் மாற்றம் வரும். சந்திரன்னா மாற்றங்க. ஏன் அப்படின்னா 12 கட்டங்கள்லையும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா சந்திரன் தான். இங்கே 2 நாள் இருப்பார், அங்கே 2 நாள் இருப்பார். அவர் போய் சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. சார் என்ன சார் வேலை, ஒரு நிறைவே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடித்த வேலையில் இவ்வாண்டு குருப்பெயர்ச்சி அருமையான வேலையை கொடுத்து உங்களை திக்குமுக்காட வைக்க போகிறார். அந்த வேலைக்கு ஒரு பெண் காரணமாக இருப்பார். உங்கள் மேனேஜ்மெண்ட் பெண்ணாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்க பெண்ணாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு கூட அந்த வேலை கிடைக்கலாம். எப்படியோ ஒரு பெண் தலையீடு இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி, 6 குடையவரே 7ல் இருக்கிறார். 6 குடையவர் 7ல் இருக்குது ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் ஸ்தானாதிபதி 7ல். அப்போது 6ஆம் இடத்த அதிபதி கேந்திரம் பெறுறாரு. அப்போது இதுவரை வேலை பார்த்து உயர்வு இல்லை சார், ப்ரமோஷன் இல்லை சார், எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் ப்ரமோஷனில் போயிட்டான் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு, சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இவ்வாண்டு ப்ரமோஷன் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி தானே 7ல் போய் சனி இருக்கிறாரு. 6ஆம் இடம் சர்வீஸு, 7ஆம் இடம் ப்ரமோஷன். அப்போ கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய வேலையால், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையால் நல்ல ஒரு மாற்றம், ஒரு ப்ரமோஷன், உயர்வு, கிரெடிட் அனைத்தும் உண்டு. 7ஆம் இடம் என்பது நட்பு. 7 குடையவர் 7லே இருப்பதால் நட்பால் நல்ல ஒரு உயர்வு, பேரு, புகழ். மக்கள் தொடர்புக்கு அதிபதியே சனி பகவான் தான். சிம்மராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு மக்கள் தொடர்பு மிகவும் சிறப்பாக அமையும். 7ஆம் இடம் என்பது களத்திரம். அப்போ 7 குடையவர் 7லே இருக்கிறாரு. மனைவிக்கு இதுவரை வேலை இல்லை சார், படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. அவங்க மனைவிக்கு இந்த வருஷம் போஸ்டிங் போட்டுருவாங்க. அடிப்பான் பாருங்கள் தந்தி, வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு தைரியமாக அனுப்பி விட்டுறலாம். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒருக்க தான் உங்கள் 7 குடையவர் 7ல் இருப்பார். இப்போ விட்டிங்கன்னா திரும்பி 30 வருஷத்துக்குள்ளே அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அப்போ வேலைக்கு அனுப்பி வைங்க, மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதிர்ஷ்டம். 8 குடையவர் குரு பகவான் சிம்மராசிக்கு, அவர் போய் 10ல் இருக்கிறாரு. அப்போது தொழிலில் அதிர்ஷ்டம். 8 குடையவர் 10ல் இருந்தால் தொழிலில் அதிர்ஷ்டம் உருவாகும். 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய். ராகுக்கு எதுவே மறையணுங்க, வழுக்கக்கூடாது, கேந்திரம் பெறக்கூடாது. அப்போது ராகு அவர் 8ல் மறையிறதுனால நமக்கு மறைமுக அதிர்ஷ்டம் உண்டு. தாத்தா சொத்து, ராகுனா தாத்தா. அப்போ தாத்தா சொத்து இதுவரை நமக்கு கிடைக்கலங்க, அது விருத்தியே இல்லைங்க, ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இவ்வாண்டு போய் நல்ல விலைக்கு விற்றுட்டு அதை தான் இருக்கிற சிட்டியில் வீடாக ஆக்கிக்கிடுவாங்க. ரொம்ப சிறப்பான ஆண்டு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9 குடையவர் செவ்வாய் 8ல். எப்போவுமே பாக்கியாதிபதி 8ல் போகக்கூடாது. ஆனால் சிம்மராசிக்கு பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானம். அந்த பாதகாதிபதி 8ல் மறைகிறதுனால் நமக்கு பாக்கியம் குறைவில்லை. அது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் முன்னோர்கள் வச்சிருந்த சொத்து அப்படியே அங்கே லேண்டாக இருக்கும். அது கிடப்பில் கிடக்கன்னு நினைக்காதீங்க. இவ்வாண்டு நல்ல விலை போய் அது உங்களை பரிமாற்றத்துக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அதனால் பாக்கியாதிபதி 8ல் மறைந்தாலும் அவரே பாதகாதிபதி ஆவதால் அதனால் நமக்கு நன்மையே. சிம்மத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு, 10 குடையவர் சுக்கிரன் 9ல். அப்போது 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது இவ்வளவு நாள் நீங்கள் இன்னாருடைய மகன் சொல்லியிருப்பீங்க. இந்த குருப்பெயர்ச்சி உங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கும். ஏன் அப்படின்னா 9 குடையவர் 10லையும் 10 குடையவர் 9லையும் பரிவர்த்தனை பெறுவது சிவம் சிறப்பான ஒரு அமைப்பு. அதாவது சிம்மராசிக்கு 10 குடைய சுக்கிர பகவான் 9ல் அமர்ந்திருக்கார் பாருங்கள். அந்த 10ல் குரு பகவான் 5 குடைய குரு பகவான் போய் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். அது ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ இதுவரை இன்னாருடைய மகன் சொல்லிட்டு இருந்த நீங்கள் இன்னாருடைய அப்பா அம்மா அப்படிங்கிற அளவுக்கு பேர் மாறும். சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. 10ல் குரு இருந்தால் பட்டம் பதவி பறிவோம்பாங்க. இதோட அர்த்தம் எல்லாருக்கும் தெரியாது. என்னென்னா 10ல் யாருக்கு குரு இருக்கோ
அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா ஓவர் டேலண்ட் இருக்குங்க. ஓவர் டேலண்ட் இருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் பாருங்கள் 10ல் குரு இருக்கும். இந்த 10ல் குரு இருக்கிறவங்களுக்கு ஓவர் டேலண்ட்டை கொடுத்து மேனேஜ்மெண்ட்டே பயப்படுவான். ஐயோ நம்மளை விட இவன் ஓவராக வந்துடுவானோ, மேலே நம்ம இடத்துக்கு இவன் ஆப்பு வச்சுருவானோ அப்படின்னு. அதனாலேயே மேனேஜ்மெண்ட் கூட சண்டை போட்டு இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்பார். அதனால தான் 10ல் இருக்கிற குரு பதியை விட்டு கிளப்பும்பாங்க. அப்போ 10ல் இருக்கிற குரு பிரச்சனை யாருன்னா ஜாதகர் தான். டேலண்ட்டை குறைச்சிக்குங்க. அதிகமான டேலண்ட்டு உங்கள் உடம்புக்கு ஆகாது. அப்போ 10ல் குரு வரும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு டேலண்ட் ஓவராக இருக்கும். இந்த டேலண்ட்டே நமக்கு வினையாக அமையும். அப்போ அடக்கி வாசிப்பது சிறப்பு. தொழிலில் எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்தாலும் சரி, எதிராளிகிட்ட காட்டாதீங்க, அது நமக்கே வினையாக அமைஞ்சிரும். அது ஒரு அருமையான ஒரு இது என்னென்னா, ஒரு படத்தில் பாக்யராஜ் போய் வேலை கேட்பார். அங்கே வந்து சைக்கிள் கடைக்காரர் வேலை கொடுப்பாரு. அவர் வந்து பூட்டை திறக்க முடியாமல் திணறுவார். உடனே பாக்யராஜ் என்ன பண்ணுவார்னா ஒரு கம்பியை வச்சு திறந்துருவார். உடனே வேலையை விட்டு அனுப்பிடுவார். இந்த மாதிரி 10ல் குரு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய புத்திசாலித்தனமே நமக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். அதனால் அடக்கி வாசிப்பது சிம்மராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு சிறப்பை கொடுக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11 புதன். அவர் சிம்மராசிக்கு 9ல் அமர்ந்துள்ளார். 9, 11 அருமையான காம்பினேஷன். 9ஆம் இடம் பாக்கியம், 11ஆம் இடம் லாபம். அப்போ 11ஆம் இடத்ததி 9ல் அமர்ந்தால் தந்தையால் பாக்கியங்கள் நிகழ ஆண்டாக இது அமையும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களோட பிளெஸ்ஸிங் வாங்கி ஆரம்பித்தாலே போதுங்க. இவ்வாண்டு அனைத்து வெற்றிகரமாக முடிஞ்சிடும். ஏன்னா 11 போய் 9ஆம் இடம் தகப்பஸ்தானம். அங்கே லாபாதிபதி அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அப்பா கையினால் தொடங்கக்கூடியது, அப்பாவை முன்னிறுத்துறது, அப்பாவோட பேரை வச்சு ஒரு ரெக்கமெண்டில் போய் வேலையில் சேர்றது, இது அனைத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். சிம்மராசிக்கு 12ஆம் இடம் சந்திரன் கடகம். அந்த சந்திர பகவான் சிம்மராசிக்கு 6ல் அமர்ந்து 12 பார்க்குறாரு. அப்போ நிம்மதி பாவத்தை நிம்மதியை பார்க்குறாரு. சிம்மராசிக்கு இவ்வாண்டு சுப செலவுகள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் உண்டு. அதுக்கப்புறம் அயனபயன சோகம் சிறப்பு. நல்ல ஓய்வு எடுப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்ல ஊர் சுற்றுவீங்க. இது அனைத்தும் சிம்மராசிக்கு அருமையாக நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை 6ல் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக அமையும். சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வம். சிம்மராசிக்கு 9ஆம் இடத்தை தியான செவ்வாய் பகவான் உத்திரட்டாதியில் நிற்கிறார். உத்திரட்டாதினா திருப்பதியை குறிக்குங்க. அப்போ சிம்மராசிக்காரங்க இவ்வாண்டு ஒரு முறையாவது திருப்பதி சென்று வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் நிலை அத்தனையும் மாறி மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.